வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 இன் மிக முக்கியமான ஒரு போட்டியான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான மேட்ச் பத்தின முழுமையான அலசலைத்தான் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம். மார்ச் 30 இம் தேதி கவுகாத்தியில் உள்ள பர்சபாரா ஸ்டேடியத்துல இந்த அதிரடியான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல இந்த மேட்ச்ல நடந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி பேசியே ஆகணும். கேப்டன் சஞ்சு சாம்சன் பல வருஷங்களுக்கு பிறகு ராஜஸ்தான் அணியை விட்டுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி CSKவின் முக்கிய வீரரான ரவீந்திர ஜடேஜா இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடுறாரு. ராஜஸ்தான் அணியின் புதிய கேப்டனாக ரியான் பராக் பொறுப்பேற்றிருக்காரு. ருதுராஜ் கெய்க்வாட் CSK கேப்டனாக செயல்படுறாரு. இப்ப மேட்ச்குள்ள போவோம். கவுகாத்தியில மழை பெஞ்சதால பிட்ச்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்க நினைச்ச ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செஞ்சாரு. அவருடைய இந்த முடிவு 100% சரி அப்படிங்கறத ராஜஸ்தான் பவுலர்கள் நிரூபிச்சாங்க. முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியா இருந்துச்சு. பவர் பிளே ஓவர்களிலேயே ராஜஸ்தான் பவுலர்கள் CSK பேட்ஸ்மேன்களை திணறடிச்சாங்க. நந்திரே பர்கர் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகிய 2 வேகப்பந்து வீச்சாளர்களும் ரொம்ப சிறப்பா பந்து வீசினாங்க. ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து சஞ்சு சாம்சன் வெறும் 6 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளிச்சாரு. கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட்டும் பெரிசா ரன் அடிக்கல. இதுக்கு நடுவுல ராஜஸ்தான் அணிக்காக களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா தன்னோட பழைய அணியான CSKவுக்கு எதிரா சிறப்பா பந்து வீசி சர்பராஸ் கான் மற்றும் சிவம் துபே விக்கெட்டுகளை எடுத்தாரு. அவர் வீசிய 3 ஓவர்ல 18 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. CSK அணி 100 ரன்களை தாண்டுமான்னு சந்தேகமா இருந்தப்போ ஜேமி ஓவர்டன் மட்டும் தனி ஆளா போராடினாரு. அவர் 36 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்ததுனால CSK அணி ஓரளவுக்கு கௌரவமான ஸ்கோரை எட்ட முடிஞ்சது. இறுதியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவர்கள்ல 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ராஜஸ்தான் தரப்புல நந்திரே பர்கர் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தாங்க. அடுத்து 128 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற சுலபமான இலக்கோடு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்குனாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓபனிங் இறங்கிய 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி ஒரு மிகப்பெரிய புயலாவே மாறினாரு. ஆரம்பத்துல கார்த்திக் சர்மா விட்டு ஒரு கேட்ச் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சூரியவன்ஷி CSK பவுலர்களை நாலாபுரமும் சிதறடிச்சாரு. மாட் ஹென்றி, நூர் அஹ்மத் பந்துகளில் சிக்சர்களை பறக்கவிட்டாரு. IPL வரலாற்றிலேயே மிக வேகமாக, அதாவது வெறும் 15 பந்துகளில் தனது அரை சதத்தை அடித்து சாதனை படைச்சாரு இந்த 15 வயது சிறுவன். அவர் 17 பந்துகளில் 5 சிக்சர்கள், 4 பவுண்டரிகளுடன் 52 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. ஒரு பக்கம் சூரியவன்ஷி அதிரடி காட்ட, இன்னொரு பக்கம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப பொறுமையா விளையாடி 36 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்து நாடவுட்டா இருந்தாரு. துரு ஜுரில் 18 ரன்கள் எடுத்தாரு. கடைசியில கேப்டன் ரியான் பராக் ஆட்டமிழக்காமல் 14 ரன்கள் எடுத்து மேட்சை முடிச்சு வச்சாரு. முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12.1 ஓவர்களிலேயே 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 128 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அதாவது இன்னும் 47 பந்துகள் மீதம் இருக்கும்போதே ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல சிறப்பா பந்து வீசிய நந்திரே பர்கர் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்றார். CSK அணிக்கு இது ஒரு சறுக்கலான ஆரம்பம். பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே அவங்க நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே சமயம் ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் அணி தன்னோட முதல் போட்டியிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு IPL 2026 இல் ஒரு வலுவான அணியாக தங்களை முன்னிறுத்தி இருக்காங்க. குறிப்பா வைபவ் சூரியவன்ஷியின் அந்த 15 பந்து அரை சதம் இந்த வருஷ IPL நீண்ட நாட்களுக்கு பேசப்படும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த மேட்ச் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.